ஒரு வருடமா நான் சொல்லிட்டு இருக்கேன் தாவேக கூட கூட்டணி வைங்கன்னு. நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டேன் 4 வாரத்துக்கு முன்னால. ஆனால் காங்கிரஸ்ல இருக்கச்சே தெளிவாக சொன்னேன், திமுக கூட போகாதீங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா பல நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூடவே இருந்திருக்கிறாங்க தோல்வியில கூட. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக செய்யாத ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது, பணத்திமிர், அதிகாரத்திமிர், குண்டர் திமிர்களை தூக்கி அடிச்சுட்டாங்கல்ல. தமிழகத்துல முதல் முறையா ஒரு ஆட்டோக்காரர் ஆட்சி எம்எல்ஏ இருக்காருல்ல, பணம் இல்லாத ஆட்சிதான்ல, யாருமே பணம் செலவழிக்கல இல்ல, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல இல்ல. இது வெக்கப்பட வேணாம் திராவிட கட்சிகள். தாவேக்கவனர் ₹1 கூட மக்களுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியுங்களா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ பிடிச்சின்னு அவங்க நோண்டணும்னு நினைக்கிறீங்க? நோண்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க அதை விரும்புறீங்களா? இல்ல அத நாங்க அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா, எனக்கு புரியல. நான் உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன், பெரும்பாலானவர்கள் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்க. ஆமா, இப்படின்னா கொடுக்கலையா, கொடுத்தாங்க? நான் கேட்ட கேள்வி பெரும்பாலான தாவேகா கேண்டிடேட் 234 தொகுதியில அவங்க போட்டிருக்காங்க. எத்தனை தொகுதியில் தாவேகா பணம் கொடுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் தற்கூரிகள்னு சொன்னாங்க. யாரு தற்கூரிகள் பார்க்கறாங்க? தற்கூரிகள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த பக்கம் மாற்றத்துக்கான ஒரு அரசியல்னு சொல்லிட்டு தாவேக்காவை சூஸ் பண்ணீங்க. 15 வருஷமா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு சீமான் அவர்கள். ஏன் அவர் உங்களை மாற்றமா பார்க்க முடியலையா அவங்களால? ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்களுக்கு பரிச்சயமான அரசியல் பிரமுகர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். சார், இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையை நீங்க கண்டிப்பா கவனமா கவனிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அரசியல் சூழ்நிலையை பத்தி உங்க கருத்து என்ன சார்? இன்று தமிழகத்தில் மக்கள் தெளிவாக இந்த திராவிட துவோபலி 2 கட்சிகள் மட்டுமே தமிழகத்திலே ஆள முடியும் என்பதை தூக்கி எறிந்து விட்டார்கள். அது 1. மக்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறார்கள். 2, விஜய் அவர்கள் ஒரு சினிமா நடிகர் என்பதை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்து விட்டார். தமிழகத்திலே ஜாதி, மதம், மொழி, இனம் இவற்றை தமிழக மக்கள் அதை வைத்து அரசியல் செய்யும் திராவிட கட்சிகளையும் டெல்லியில் உள்ள கட்சிகளையும் தூக்கி எறிந்து விடுகிறார்கள். வருங்கால தலைமுறை ஒரு நல்ல அரசியல் பாதையை, அனைவருக்குமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார்கள். சார், அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க திராவிடத்துக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் நிறைய திராவிட தலைவர்களை தன்னோட வழிகாட்டியா தானே வச்சிருக்கிறாரு. அப்ப திராவிட ஒத்து போறாரு. தன்னுடைய வழிகாட்டு தலைவர்களாக பெரியார் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க 99.9% கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களுடைய கருத்துக்களை புகுந்து சாதிவாதியாக பிரித்து ஆள பார்க்கிறார்கள். டெல்லியில் உள்ளவர்கள் மதவாரியாக பிரித்து கொள்ள பார்க்கிறார்கள். பிஜேபி மதவாரியாக பிரிக்குது. இங்கே திக வழி வந்த திமுக ஜாதி வாரியாக பிரித்து ஆள பார்க்கிறது. அதற்கு விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு, பெரியாருடைய சமத்துவ கொள்கை, பெரியார்ட்ட பல நல்லது இருக்கு, ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற தெளிவாக இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அப்போ எப்படி திராவிட பாரம்பரியம் சொல்றீங்க? அதுதான் அவங்களுடைய சாராம்சமே. அவங்களுடைய சாராம்சமே சாதியவாதியாக அடிச்சு தான் வந்தாங்க. ஸோ அதை எடுத்து கட்டி வச்சுட்டாரு. மற்றதெல்லாம் பெண் உரிமை அதெல்லாம் நல்லது தானே. ஸோ ஒரு அன்னப்பறவை மாதிரி எல்லா தலைவர்கள்ட்டையும் நல்லது இருக்கு, பெரிய ஆள்கிட்ட பல நல்லது இருக்கு. ஆனால் இந்த ஜாதின்னு சொல்லி ஊரிய பெருசு பண்ணி ஒத்தர பகைமையை உண்டாக்கி தமிழ்நாட்டில் பகைமையை உள்ள புகுத்தி டெல்லியில் பிஜேபி மதவாரியாக செய்ய மாதிரி இங்கே ஜாதி வாரியாக செய்கிறாங்க. அதை அடிச்சு தள்ளிட்டாங்கல்ல, அது வேணான்ட்டார்ல, அப்புறம் என்ன? கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக எடுத்துக்கலாம் இல்லையா? நிச்சயமா, கண்டிப்பாக சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்க இடத்துல இந்துக்கள், பொது இடங்களில் தலித்துக்கள், பொது தொகுதிகளை இது மற்ற இந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பிராண்ட் பண்ணிடுவாங்க. தலித்துனா தலித்து தான் இருக்கணும்னு. இஸ்லாம் இருக்கிற இடத்துல இஸ்லாம் தான், கிறிஸ்தவர் இருக்கிற இடத்துல அப்படிலாம் பண்ணலையே. எல்லா இடத்துலையும் எல்லாரும் தான் போட்டு வந்திருக்காரு. ஸோ தூக்கி அடிச்சிட்டாங்களே இந்த திராவிட பாரம்பரியம். ஜாதியை சொல்லி ஜாதி வாரியாக பார்த்து ஓட்டை போடுவாங்கன்னு சொல்லி அதை தூக்கி அடிச்சாங்க. இந்த பணம் இல்லாமல் நான் 37 வருஷமா அரசியல் இருந்தவன்.
எனக்கே ஒரு பயம் உண்டு. அரசியல் நின்று நான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவழித்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னால் முடியுதுன்னு வச்சுங்க. ஆனால் 10 கோடி 100 கோடின்னு என்னால் முடியாது. அப்போது இந்த பணத்தை கொடுத்து பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, பணத்திமிர், அதிகாரத்திமிர், குண்டர் திமிர்களை தூக்கி அடிச்சிட்டாங்கல்ல. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஆட்டோக்காரர் ஆட்சி எம்எல்ஏ இருக்காருல்ல, பணம் இல்லாத ஆட்சிக்காரல்ல, யாருமே பணம் செலவழிக்கல இல்லை, மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கல இல்லை. இது வெக்கப்பட வேணாம் திராவிட கட்சிகள். அந்த மாற்றங்கள் தான். கண்டிப்பாக தாவேக்கவினர் 1 ரூபாய் கூட மக்களுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கறது உங்களால உறுதியா சொல்ல முடியுங்களா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்போ பிடிச்சின்னு அவங்க நோண்டணும்னு நினைக்கிறீங்க. நோண்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஒன்று பேசச்சே அங்கே பாருங்க, அந்த பெரிய இது இருக்குதுன்னா அங்கே ஒரு கருப்பு இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக தாவேக்கால ஒரு பல பேர் இன்னைக்கு படித்தேன், பல பேர் அவருடைய பின்னணியை பார்த்தா சரியில்லைன்னு தான் வந்திருக்கு. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அதாவது எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். ஆனால் இவங்களுக்கு ஃபியூச்சரே இல்லை. ஏன்னா இதை மட்டுமே செஞ்சு வந்தாங்க. பணத்தை கொடுத்து மக்களையே கரப்ட் பண்ணிட்டாங்கல்ல. அந்த கரப்ட் பண்ண மக்கள் போங்கடா, உங்க பணம் இருக்கட்டும்டா, எனக்கு கரப்ஷன் இல்லாத ஆட்சி வேண்டாம், பணம் கொடுக்குறோன்னு பார்த்து நான் ஆட்சி போடலான்னு சொல்லிட்டாங்கல்ல. அது இவங்களுக்கு ஒரு பெரிய அடிதானே. பணத்திமிருக்கு அடிதானே, அதிகாரத்திமிருக்கு அடிதானே, குண்டர்களுக்கான அடிதானே. அப்புறம் என்ன பேச்சு? நீங்க அவங்கள்ட்ட குண்டர் இல்லையான்னா என்ன கேள்வி அது? நீங்க அதை விரும்புறீங்களா? இல்ல, அதை நாங்க அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களா? எனக்கு புரியல. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, பணமே எங்கேயுமே கொடுக்கல அப்படின்றத பணம் கொடுக்கலன்னு சொல்ல. நீங்க பரவலாக இந்த தமிழகத்துல பார்த்தா, இந்தியாலேயே அரசியல்னா ஓட்டுக்கு பணம் கொடுப்பது இன்னைக்கு நிதர்சனமாகி விட்டது. நான் உங்களுக்கு திரும்ப கேட்கிறேன், பெரும்பாலானவர்கள் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? பதில் சொல்லுங்க. ஆமா, இப்படின்னா கொடுக்கலையா, கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. பெரும்பாலான இவங்க தாவேக்கா ஆட்கள் கொடுத்துருக்காங்களா? பெரும்பாலான அதிமுக திமுக ஆட்கள் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலான தாவேக்கா கொடுத்தாங்களா? பணம் படைத்தவர்கள் கொடுத்திருக்காங்க. நான் கேட்ட கேள்வி, பெரும்பாலான தாவேக்கா கேண்டிடேட் 234 தொகுதியில அவங்க போட்டிருக்காங்க. எத்தனை தொகுதியில் தாவேக்கா பணம் கொடுத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் புரியல. மிஞ்சி போனா ஒரு 15 தொகுதியில கொடுத்திருப்பாங்க. என்னதான்? அதனால இந்த ஒரு நல்லதை பேசச்சே அவங்க அப்படி இல்லையான்றது நல்லதை நினைப்போம். நீங்க திமுக அதிமுகக்கு மாற்றா இவங்க வரணும், ஒரு நல்ல ராஜ்யம் உருவாங்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க மாதிரி அவங்க இருக்காங்க, அவங்க மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எனக்கு புரியல. இன்னைக்கு காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா திமுகல இருந்து ஜெயிச்சுட்டு அவங்க இன்னைக்கு தாவேக்கா போயிருக்காங்க. இந்த நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல காங்கிரஸ்ல நான் இருக்கச்சேவே சொன்னேன், நீங்க அங்க போகாதீங்கன்னு சொன்னேன். திமுகக்கு போக வேண்டாம்ங்களா? ஆமா, 1 வருடமா நான் சொல்லிட்டு இருக்கேன் தாவேக்கா கூட கூட்டணி வைங்கன்னு. நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டேன் 4 வாரத்துக்கு முன்னால. ஆனால் காங்கிரஸ்ல இருக்கச்சே தெளிவாக சொன்னேன், திமுக கூட போகாதீங்கன்னு நான் சொன்னேன். 1 வருடமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாக்குறதுல போல் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஆனால் தமிழ் அரசியலை நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வதாக, இன்னைக்கு எனக்கு காங்கிரஸ் பத்தி நான் பதில் சொல்றதுக்கு நான் இல்லை, ஏன்னா ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் காங்கிரஸ். ஹவெவர், ஆனா திமுக இருக்கவங்க ஒரு திமிரா பேசுறாங்கல்ல, 5 கூட வாங்கியிருக்க மாட்டீங்க நீங்க இல்லைன்னு. கன்னியாகுமரியில காங்கிரஸ்ல இருங்க, இன்னைக்கு வந்ததெல்லாம் சவுத்துல் தான். பாத்தீங்களா? ஏறக்குறைய அந்த பகுதியில் அவர்கள் இல்லாவிட்டாலும் இவங்க அந்த ஜெயிச்சிருப்பாங்க. 1. 2வதாக, இந்த நான் சொன்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒரு 200 சீட்டு வந்திருக்கும். காங்கிரஸுக்கும் ஒரு 50, 30, 60 சீட்டாக வந்திருக்கும். ஸோ சொல் பேச்சை கேட்காத காங்கிரஸ் இன்னைக்கு சுய புத்தியாக வந்திருக்குதுன்றது திமுக காரங்க சொல்றது. என்னால் அவங்க வந்தாங்கன்னா அதை விட சிரிக்கக்கூடிய விஷயம் வேற இல்லை. ஆனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாபங்கள் வந்துகிட்டு இருக்குது காங்கிரஸுக்கு. பாத்தீங்கன்னா தூற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, போகட்டும் கண்ணனுக்கு. அவங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஏன்னா பல நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூடவே இருந்திருக்கிறாங்க, தோல்வியில கூட. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக செய்யாத இதுவா இது பண்ணிட்டு முதல்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்துல ஊன விட்டது யார் தெரியுமா? திமுக தான். அப்புறம் என்ன சார், அதே மாதிரி அவர்களுக்கு அந்த தகுதி இருக்குதான் பாருங்க. மற்ற கட்சியிலேன்னு வந்த இவரே விமர்சித்த துரோகிகள் என்று சொன்ன அவங்களை கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி நடத்தியிருந்தாரு. நல்லது செஞ்சிருக்காரு. ஐ திங்க் ஸ்டாலின் அவர்கள் மேல பெரிய எனக்கு மரியாதை உண்டு. அவர் உண்மையிலேயே ஒரு தனி மனிதராக நல்ல தலைவர் நினைக்கிறேன். ஆனா பல விஷயங்களை கட்டுப்படுத்தாமல் விட்டாருன்னு நான் என் கூட இருக்கச்சே அதை விமர்சிச்சிருக்கேன். எனக்கு
நான் காங்கிரஸில் இருக்கச்சே காங்கிரஸ் தலைவர் விமர்சித்த ஆள். அதனால் இது வந்து உண்மையை சொல்லணும் மக்கள்கிட்ட. இன்னைக்கு நீங்கள் எங்கிட்ட வர ஒரே காரணம் உண்மையை சொல்கிறேன்றதா தான். கண்டிப்பாக. அடுத்த விஷயம் சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்கா வந்துட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தப்ப காங்கிரஸோட ஊழலை எதிர்த்து இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவிச்சவர் அவர் எப்படி இன்னைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துருக்குல்ல. ஐ திங்க் நீங்கள் வந்து ஏதாவது எழுதி கொடுத்து படிக்கிறீங்களான்னு தெரியல. ஏன்னா அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம், நான் வேணா ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தபோது சென்னையில் நான் போய் பேசியிருக்கேன். ஓகே, யார் கரப்ஷனுக்கு எதிராக யார் இருந்தாலும் அதுக்கு நான் குரல் கொடுப்பேன். அதில் ஒன்றும் தவறே இல்லை. கட்சிகளில் பல தவறுகள் நடக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஊழல் இருந்ததை விட அது திமுகவில் இருந்த நபர்களால் தான் அவர்களுக்கு ஊழல்வாதிகள் என்று, பெரிய ஊழல்வாதிகள் என்று குற்றச்சாட்டு வரப்பட்டதுன்னு நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லை, மறுக்க முடியாது. அப்புறம் என்ன, திமுக வாழ பாவம் அடிபட்டு சேர்த்தாங்க, இன்னைக்கு உணப்பட்டு வராங்க. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு குளத்தூர்லயே வந்துட்டு அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது திமுக எங்கெங்க இடத்துல எல்லாம் தவற விட்டதாக நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் என்னுடைய முதலமைச்சராகவும் இருந்தார். அவர் அனைவருக்குமான முதலமைச்சர் என்ற பெயர் எடுக்கல, முயற்சி பண்ணார். திரும்ப திரும்ப நான் அன்னைக்கே சொன்னேன், மறுபடியும் எல்லாம் நீங்க புதுசா சொல்றது இல்லை. அவர் இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லைன்னு சொல்ல வேண்டும் சொல்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், அவங்க சொல்லலைன்னா அழிந்து விடுவார். அனைவருக்குமான அரசு இருக்கணும். அவர் பல விஷயங்கள் நல்லது செஞ்சார், அதெல்லாம் மறுக்கவே முடியாது. ஆனால் நாட்டு பிரதமரை கொன்றவரை அணைத்து கொண்டது என்னுடைய மனத்தை வருத்தியது. ஓகே, கூட இருந்துக்கிட்டே எதிரி மேலே கை போடுறது, எதிரியை கொன்னவனை மேலே கை போடுறது, அவனுடைய ஆதரவை பெற்று அவனை இதை வருவது, வேண்டும் என்றே புண்படுத்துவது என்னுடைய மனதை வருத்தியது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள். ஆனால் இந்துக்களை பார்த்து ஏச்சுப்படுது, இந்துக்கள் ஒரு ஜாதியை பார்த்து விமர்சிப்பது, இதெல்லாம் அசிங்கம். ஒரு தலைவருக்கான குணம் இல்லை. ஆனால் அவர் செய்யலை. ஆனால் கூட இருந்தவர்கள் செய்ய கண்டிக்கலை. அதுதான் வீழ்ச்சி. கண்டிப்பாக சார். சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேக்கா வந்துட்டு இன்னும் வந்து அமைச்சரவையில் வந்துட்டு ஆட்சியில் பொறுப்பேற்பதற்காக ரொம்பவுமே தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு கவர்னர் கூட பார்க்க போயிருக்கிறாங்க. ஸோ இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறதாகவும் ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு தூரம் நெருக்கடிகளை சமாளித்து அவர் எப்படி வந்து ஆட்சியில் அமரப் போகிறார், என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு அவர் கூட காங்கிரஸ் புத்தியோட வந்து சேர்ந்துருக்கு. இத்தனை நாள் செய்யாத காங்கிரஸ் இன்னைக்காவது புத்தி வந்ததே சந்தோஷம். இன்று அவருடைய ஆட்சிக்கு வர உதவாதவர்களை தமிழர்கள் அடையாளம், தமிழ் மக்கள் தெளிவாக பேசிட்டாங்க. எனக்கு இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு அமைச்சரவைக்கு ஆதரவு கொடுக்காத யாராக இருந்தாலும் தமிழக மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுக்குவார். இன்னொரு எலெக்ஷன் வச்சுங்க, அவரே ஒரு 150 சீட் வருவார், நான் எழுதித்தரேன். திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சிருக்கிற கம்யூனிஸ்ட், விசிகா அவங்கெல்லாம் ஓகேவா? அது பிரச்சனை இல்லையா? தவறு இல்லையா? அவர்களுக்கு வந்து அவர்களுடைய சித்தாந்தம் வேற, திராவிட கட்சிகள் அவர்களும் சில விஷயங்களை மாத்திக்கணும். மக்கள் தீர்ப்பை புரிந்து கொண்டானால் அவர்களுக்கு நல்லது, இல்லைன்னா மக்கள் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான விஷயம். இது வந்து விஜய் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. கூட்டணிக்கு வர விரும்புபவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். காங்கிரஸ் நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்காவது பெட்டர் லேட் தென் நெவர். நேற்றைய தினம் வந்துட்டு செய்திகள்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதிமுகவும் திமுகவும் என்ன கூட்டணி வைக்க போறாங்களா, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க, திமுக சொன்ன, அதை எடுத்து ட்வீட் பண்ணேன், திமுக சொல்லி அதிமுகவிடம் பேசுதுன்றாங்க. அது வந்து இந்தியா டுடேல போட்டாங்க. நான் தெளிவாக சொல்றேன், ஏன்னா இது ஆன் ரெக்கார்ட். ஹிந்துல நாங்கள் எல்லாரும் நான் தினம் ஹிந்து அந்த காலத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், மதிக்கக்கூடிய பத்திரிகை அதிமுக சொல்லி திமுக பேசுறாங்க. யார் போய் சொல்றாங்கன்னு தெரியல, யாருக்கு சோர்ஸ்னு தெரியல. வெக்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம், ஊடகவியலாளர்கள் வேதனைப்பட வேண்டிய விஷயம், திராவிட கட்சிகள் வேதனைப்பட வேண்டிய விஷயம். அப்படி செஞ்சிருந்தா கண்டிப்பா இத்தனை வருஷம் நீங்க அரசியல் 37 வருஷம் இருந்திருக்கிறீங்க, இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதிமுக திமுக அப்படிங்கிறது தொண்டர்கள் மொத்தம் ஏத்துப்பாங்களா? அதாவதுங்க, தொண்டர்களை கேட்டு நடக்காத நிகழ்ச்சி தமிழகத்துல, தமிழக காங்கிரஸ்ல நடந்தது.
இது வந்து இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெரிய திமிரோடு இருக்காங்க. ம். அவர்களுக்கு தமிழகம் என்று பாடம் கற்பித்துள்ளது ஒரு கட்சிக்கு, மற்ற கட்சிகளும் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் கொண்டு போய் ரெசார்ட்ல வந்து பத்திரமா வச்சிருக்காரு திரு எடப்பாடி அவர்கள். அவர் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, எங்ககிட்ட ஆதரவுன்னு கேட்டிருந்தா நாங்க வந்து வெளியில இருந்து கூட சப்போர்ட் பண்ணிருப்போம், எங்க கட்சியை வந்து உடைக்க பாக்குறாங்க, இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு. தாவேக்கா உடைக்க பாக்குது அதிமுகவை. இல்லாவது தாவேக்கா உடைக்க, நான் தாவேக்கா இல்லை, ஆனால் எனக்கு என்ன தெரியும்? ஐ கேன் ஆன்சர் தட். அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ம். யாருக்கு? திமுக தலைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதிமுக இல்ல, தலைவருக்கு செங்கோட்டையின் மூலமாக அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக வந்து எது சொல்லப்பட்டு வேணாலும் சிவி சண்முகம் அரசியல்ன்றது ம். ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஸோ எது வேணாலும் நடக்கலாமோ இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் தாவேக்கா இல்லை, எனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக. ஸோ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் விஜய பாக்குறீங்க சார்? அனைவருக்குமான ஒரு ஜாதியை மட்டும் குத்தி, இல்லை இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கும் பகைமையை ஏற்படுத்தி தன்னை வளர்த்து கொள்ளவில்லை. அது பெரிய இது. மதத்தின் பெயரில் பிஜேபி திக வழி வந்த திமுக மாதிரி செய்யலை, ஆர்எஸ்எஸ் வழி வந்த பிஜேபி மாதிரி செய்யலை. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ஒன்று தீய சக்தின்னாரு, இன்னொன்று கொள்கை எதிரின்ட்டாரு. அதுக்கு எதிராக இருக்காரு. அவருடைய கொள்கையில் தெளிவாக இருக்காரு. அனைவருக்குமான மத சார்பற்றன்ற வார்த்தையே தப்பு. மத நல்லிணக்க, மத சாதி நல்லிணக்க அரசா அவர் அமைப்பார்னு நான் நம்புகிறேன். அது ஒரு பெரிய இது. ஏன்னா இதில் வந்து இவங்களுடைய இதே குளிர்காயறதே 2 பேர் தூண்டி விட்டு சண்டை போட விட்டு அதில் குளிர்காயர் தான் திமுக, திக வழி வந்த திமுகவும் ஆர்எஸ்எஸ் வழி வந்த பிஜேபியும். அவங்க 2 பேரையும் அழிக்கணுன்றதுக்காக வந்திருக்காரு. அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெறுப்பு அரசியல் மாற்றப்பட வேண்டும்ன்றதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்காரு. இரண்டாவதாக பணநாயகம் ஒழிந்து ஜனநாயகம் வாழ வேண்டும் என்று மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வந்திருக்காரு. அவர் எங்கேயும் நமக்கு குவார்டர் கொடுக்கலையே. எத்தனை கட்சிகள், திமுக, அதிமுக, மற்ற பிஜேபி, காங்கிரஸ் உட்பட குவார்டர் கொடுத்து பணம் கொடுத்து வண்டி கொண்டு ஏற்றி கொண்டிருக்காங்களா? இவர் செஞ்சாரா? இல்லை. ரைட்டு. ஸோ மக்களால் ஈர்க்கப்பட்ட அது ஒரு பெரிய மாற்றம். மூன்றாவதாக பணத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்ததில் மிக மிக குறைவான இது. அவைக்கால் கொடுத்துருக்கலாம், யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, தவறு அது. அதை மாற்றணும். ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சி வளரணும்னா நான் பலமுறை நான் இவங்கள இந்த என்ன அறமாக எவ்வளோ ஒருத்தர் பண்ணுறாங்க அந்த மாதிரி என் ஓட்டு விற்பனைக்கு இல்லை, நான் அதை வந்து பெரிய பாராட்டுறேன். தனி ஒரு இயக்கமாக செய்கிறது அந்த மாதிரி வேணும். மக்களை சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் வாழும். அதற்கான ஒரு வழியை ஒரு பணம் இல்லாதவன் ஒரு நல்ல ஆட்களுடன் சேர்ந்து என்னென்றால் மக்கள் அதுக்கு ஆதரவு தருவார்கள். நான்காவது எல்லாம் தற்கூரிகள்னு சொன்னாங்க. யார் தற்கூரிகள் மக்கள்? தற்கூரிகள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்ன பதில் நினைக்க? தற்கூரிகள் என்ன? கையெழுத்து போட தெரியாத, கையெழுத்து போடாத தெரியாம இவங்க எல்லாம் படித்த இளைஞர்களை பார்த்து தற்கூரிகள்னு சொன்னதுக்கு ஆச்சரியக்குறிகளாக மாறி அவங்களெல்லாம் தற்கூரிகளாகிட்டாங்க. அரசியல் தெரியாத தற்கூரிகளாக இந்த திராவிட கட்சிகளை அவர்களை தற்கூரிகள் என்று சொன்னவர்களை ஆக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே செதறி கிடந்து அரசியல்லாம் நமக்கெல்லாம் வேணாண்ட அரசியல் அப்படின்ற இருந்த ஒரு வித அரசியல் ஈடுபட வச்சாங்க. இது வருங்கால ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. அதை செஞ்சிருக்காரு. இந்த 2 இதை தவிர ஒரு மாற்றம் இருக்காதான்ற ஏங்கிக்கிட்ட மாதிரி. இது வந்து அடித்தட்டு மக்கள், விசிலடிச்சாங்க குஞ்சுகள் மட்டும் அதை செய்யலை. படித்தவர்கள், நடுத்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள் எல்லாரும் செய்கிறாங்க. அவர் வந்து நான் நினைக்கிறேன் இதுவும் கொடுக்கணும் சொல்கிறார். அடித்தட்டு மக்களுக்காக சில விஷயங்களில் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் என்னென்னா, ஒரு சில பேர் ஜாதியால் ஒரு ஜாதி மேலே மற்றொரு ஜாதியை சொல்லி அரசியல் பண்ணுவாங்க. பிரிவினை ஏற்படுத்தி இன்னொன்று ஒரு மதத்து மேலே இன்னொரு மதத்தை சொல்லி பிரிவினை ஏற்படுத்தி பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழைன்னு சொல்லி அரசியல் பண்ணுவாங்க. அதுவும் அவர் பண்ணலை. எல்லாரும் ஒன்று இந்த நாட்டுக்கு. அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். இந்த பக்கம் மாற்றத்துக்கான ஒரு அரசியல்னு சொல்லிட்டு தாவேக்காவை சூஸ் பண்ணீங்க. 15 வருஷமா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள். ஏன் அவர் உங்களை மாற்றமா பார்க்க முடியலையா அவங்களால?
நீங்க சொன்ன எல்லா மறுபடியும் qualificationமே அவர்ட்ட இருக்கு. என்னுடைய பார்வையில் அவர் பல நல்ல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பேசுவது மற்றவர்கள் இகழ்ந்து பேசுகிறார். இகழ்ந்து பேசக்கூடாது. உங்கள் கொள்கையை நீங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லலாம், அது ஒன்று தவறு. எனக்கு பெரியாருடைய இந்த விஷயம் மட்டும் பிடிக்காது. பெரியார் பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு, நான் அதை பாராட்டியும் சொல்லியிருக்கேன். ஆனால் தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்புறம் ராஜீவ்காந்தி கொன்றவர்களை இது பண்ணார், அது எனக்கு பிடிக்கல. சப்போர்ட் பண்ணார். அதாவது நீங்கள் அது மறுபடியும் இவங்க ஒரு வெறுப்பு அரசியலை சொன்ன மாதிரி அவர் ஒரு வெறுப்பு அரசியல் இருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழகமும் இந்தியாவும் எனது 2 கண்கள். என் வீட்டில் பார்த்தீங்களான்னு தெரியல, இந்தியாவுடைய படம் வரைஞ்சிருப்பேன். அது தமிழில் இந்தியான்னு எழுதியிருப்பேன். அதுதான் மக்கள் விரும்புகிறார்கள். அதை அவர் செய்ய தவறிவிட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, திரள்நீரை தான் பண்றாரு. தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்தை அவர் எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் ப்ராப்ளமே இருக்கு. நான் தெளிவாக சொல்றேன், தமிழும் தேசியமும் நமது 2 கண்கள். தமிழகத்தால் இந்தியா வலிமை அடைகிறது, இந்தியாவால் தமிழகம் வலிமை அடைகிறது என்று நாம் பிரித்தாளது வேண்டாம். நாம் அனைவரும் பீகார்லேருந்து வரவன் வந்தான்னா நல்லதுதான். இங்கே தமிழ்நாட்டில் நல்ல வேலை, அவன் என்னுடைய சகோதரன். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கவரும் என்னோட சகோதரர். ஆனால் இது பிரித்தாளாதீங்க, அதுதான் நான் கேட்குறது. அதை செய்பவர்கள் யாராக இருந்தாலும், யார் மேலே வெறுப்பு ஏற்படுத்தி செஞ்சாலும் அது தவறு. நீங்கள் வெறுப்பு அரசியல் செய்யாதீங்க, இதை விட நான் நல்லா செய்வேன்னு சொல்லுங்கள். அதுதான் விஜய் செஞ்சிருக்காரு. யார் மேலே வெறுப்பை உமிழ்ந்தார் அவர்? யார் மேலேயா செஞ்சிருக்காரா? அதுதாங்க அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது தமிழகத்துல தடை செய்யப்பட்டது, அதாவது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களை எங்க படிக்கிறாங்க? அவங்க டெல்லியில போய் எப்படி பேசுறாங்கன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்கல்ல. ஐ திங்க் என்னை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கேன். மக்களுக்கு எது வேணுமோ அவங்க படிச்சுக்கணும். தாய்மொழி நிச்சயமா வரும். ஆங்கிலம் இன்று நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அது வேணும். ஆனால் எந்த மொழி மேலேயும் வெறுப்பை ஏற்படுத்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், வெறுப்பை ஏற்படுத்தாதீர்கள். நீ என் தமிழ் மொழி உயர்ந்ததுன்னு சொல்லு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ் நான் பெருமை அடைகிறேன். என் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்றதுல எனக்கு ஒரு இது இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் என்று சொல்லடா, இருமாப்பு கொள்ளடான்னு நான் சேர்ந்து சொல்கிறேன். அதனால் இதை வெறுப்பை ஏற்படுத்தாள், பிரித்தாளாதீர்கள். நான் என் தாய் நல்லவோ, அதில் ஒன்று, எனக்கு தாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் மற்ற தாயை பார்த்து எழுதுற மாதிரி இல்லை, அது தவறு. இகழ்ச்சி அரசியல், வெறுப்பு அரசியலை தவறுங்கள். ஏன்னா மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா தாய்மொழிக்கே ஆபத்து, கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் ஒன்றும் கேட்டால் இன்னைக்கு மொழியே வேண்டாம். ஏன்னா இப்போ எந்த மொழியும் தெரிஞ்சிருக்க வேணாம். ஏனென்றால் கூகுள்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுது. அந்த ஒரு காலத்தில் சொன்னாங்க எனக்கு ஹிந்தி படித்தாதான் வேலை கிடைக்கும், இது படித்தா வேலை கிடைக்கும்னு. அதெல்லாம் இன்னும் நீங்கள் என்ன அவன் இதை வச்சு கிட்ட கூட போகாமல் தொலைநோக்கு இதை வச்சு அடிக்கிறான். நீங்கள் கத்தியை வச்சு, அட்டக்கத்தியை வச்சு சண்டை போட்டுருக்கீங்க. அதெல்லாம் தவிர்த்தர வேண்டியது நம்மளுடைய இது, அதை தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சார், என்னுடைய இறுதி கேள்வி என்னன்னா, தாவேக்காவில் நிறைய வேட்பாளர்கள் நின்னாங்க, 234 வேட்பாளர்கள் நின்னாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் தன்னுடைய வேட்பாளர் பேர் யாருன்னு கூட தெரியாம, பேக்ரவுண்ட் கூட தெரியாம கண்ணை மூடிட்டு விஜய் ஒருத்தருக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இதை நீங்க வரவேற்கிறீங்களா இந்த அரசியல? இல்ல, நான் என்ன சொல்றேன், விஜய்க்காக தான் இன்னைக்கு இந்த ஓட்டு. ஒருத்தர் கூட இந்த தொகுதியில எனக்கு அவர் வேட்பாளர் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு, இது பண்ணாங்க. எனக்கு தெரியும், நான் அரசியல் இருக்கிறதால தெரியும். ஆனால் உண்மையிலேயே விஜய்க்கு விழுந்த ஓட்டு தான் இது, விசிலுக்கு விழுந்த ஓட்டு. ஆரோக்கியமான அரசியல் எடுத்துக்க முடியுமா சார்? எனக்கு வேட்பாளரை பத்தி கவலை இல்ல. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கு. தி பீப்புள் கம் ஆன் தி கோட் டெயில்ஸ்னுவாங்க. கருணாநிதிக்கு விழுந்த ஓட்டு, ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டு, எம்ஜிஆருக்கு விழுந்த ஓட்டு, இது ஒன்றும் தமிழகத்தில் புதுசு இல்லை. அதனால இது இன்னும் மாறணும்ன்ற நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் மாறணும்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கு வேட்பாளர்களை புரிந்து கொண்டு வேலை செய்யணும் நினைக்கிறேன். அதை அரசியல் கட்சிகளே செய்யாததால், தலைவர்களே செய்யாததால், அப்புறம் அதாவது மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி. தமிழகத்தில் இருக்க இதுவரைக்கும் ஆண்ட தலைவர்கள், திராவிட தலைவர்கள் தான் கடந்த 60 ஆண்டு வாழ்ந்திருக்காங்க. அவர்கள் எந்த மாதிரி கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்து அப்புறம் நீங்கள் மக்களை குத்தம் சொல்கிறீங்களே.
ஸோ அவங்க வந்து நல்லவங்களை பார்த்து வச்சாங்களா, ஜாதியை பார்த்து கேண்டிடேட்டை போட்டாங்களா, இல்லை நல்லவனான்னு பார்த்து போட்டாங்களா? படித்தவன் கூட முக்கியம் இல்லை. கண்டிப்பா நல்ல அரசியலுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா ஹானஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அதுக்கு மேலே படிச்சும் இருக்கணும். இது பண்ணவனா இருந்தால் அவங்கள கூட இருந்தால் வேலை நடக்கும். மக்களுக்கு டெலிவரி பண்ணணும். இன்னைக்கு விஜய் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், யாருமே செய்ய முடியாது என்று நினைத்த ஒரு இதை நான் அவர் வந்து பெரிய இதுவாக வருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் ஆட்சி பிடிப்பார் நான் நினைக்கல. நான் தெளிவாக சொன்னேன், 25-28% எல்லாம் அப்பயே திராவிட கட்சிகளுக்கு எதிராக டூவோபொலி ஒழிப்பார்னு சொன்னேன். ஆனால் ஆட்சிக்கு வருவார்னு நான் நினைக்கல. 37 வருட அரசியல் எனக்கு என்னன்னா, இந்த பணம், அதிகாரம், குண்டர்களை தாண்டி அவர் வர முடியுமான்னு எனக்கு கேள்வி இருந்தது. ஒடிச்சு தகர்த்துட்டாரு. ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் டெலிவரி எதிர்பார்க்குறாங்க. அதை செய்தவர் எம்ஜிஆர் போல, அதை செய்தவர் ஜெயலலிதா போல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஷார்ப்பாக செய்வார்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.